பண்ணிட்டு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனை நாம் ஆசீர்வாதமாக அமைதியாக நாம் உற்சாகமாக எல்லாரும் நல்லா நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லாரும் வேடிக்கை பார்க்காதபடிக்கு நல்லா ஆண்டவரோடு நாமும் ஆண்டவர் மட்டும்தான் இடைப்பட போகிறோம், பேச போகிறோம். நாம் வேடிக்கை பார்ப்பதற்கு வரவில்லை, நம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்க போகிறார், நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்க போகிறார். நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவரிடத்தில் நாம் சொல்வோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருந்து அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. நிறைவான ஆவியானவர் வரும்பொழுது எல்லா குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். அப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. எங்களுடைய எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோணலானவைகள் எல்லாம் கர்த்தர் சபையாக மாற்றுங்கப்பா. கரடான பாதைகள் எல்லாம் கர்த்தர் சமமாக மாற்றுவீராக. ஆவியானவரே நன்றி. அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. அற்புதங்களை செய்கிறவரே நன்றி. ஆறுதல் நாயகனே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே நேசருடையவன், அவர் என்னுடையவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, 10,000களில் கர்த்தர் சிறந்தவர். ஆவியானவரே ஸ்தோத்திரம். நீ நம்பத்தக்கவர் ஆண்டவரே, உண்மையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுப்புத்தரனும் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாருமே இல்லை. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பங்கள் எங்களுக்கு எதிராக வந்தாலும், தொல்லைகள் எங்களுக்கு வந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், மலை போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதனால நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்து தாண்டி செல்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. அப்பா ஆவியானவரே உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய மனதுருக்கம் பெரியது. நீர் எங்களை ஆண்டவரே காருண்யத்தினால் நிரப்புகிறவர். நீர் எங்களை ஆண்டவரே ஆச்சரியமாய் நடத்தினீர், நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர். நீர் ஆண்டவரே அற்புதமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்து நீர் இந்த கண்மாலையாக இருக்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளே இருக்கக்கூடாது. உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவு இல்லாதபடிக்கு நிறைவாய் நீர் நடத்துங்கப்பா. கர்த்தர் நீர் நிறைவாய் நடத்துவீராக. நிறைவான ஆவியானவரே வாங்கப்பா, ஆவியானவரே நீர் வாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் அதிசயங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஓசன்னா பாடி கர்த்தரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை வரவேற்றார்கள். ஆண்டவரே அந்த நாட்களிலே எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் கடந்து சென்று அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். அதே போலவே கர்த்தர் இன்று நமக்கு செய்ய போகிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருந்து நம்மை கர்த்தர் அபிஷேகத்தினாலும் அந்நிய பாஷையினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். எல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோர்தான் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கணும் கர்த்தாவே. அது எல்லாவற்றையும் மதிலை நாங்கள் தாண்ட வேண்டும். அந்த மதிலை நாங்கள் தாண்டி
வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசமுள்ள பிள்ளைகள் ஆண்டவரே தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரே அதே போலவே நாங்கள் விசுவாசமாக இந்த தேசத்தை, இந்த ஆண்டவரை, இந்த காரியங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஹல்லேலூயா, நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாதவரே, ஆவியானவர் நல்லவர், நீர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், நல்லவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ள தெய்வமே. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றி, 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 நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று சிறிது நேரம், கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆராதிக்க போறோம். அதனால நல்ல உற்சாகமாக நல்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா உபவாச நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் மீதம் இருக்கிற 7 நாட்கள் உபவாச ஜெபத்தையும் கர்த்தர் வெற்றிகரமாக கர்த்தர் நம்மை முடிக்க கர்த்தருக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை எங்களுடைய சபையில கர்த்தர் நீர் ஏறெடுக்க உதவி செய்வீர் கர்த்தாவே. அந்த ஜெபங்களை எல்லாம், ஜெப குறிப்புகள் எல்லாம் நாங்கள் என்னென்ன சொல்லி ஜெபித்திருக்கிறோமோ அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் கர்த்தர் நீர் கேட்டு இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னென்ன ஜெப குறிப்பு என்று ஸ்தோத்திரம் உற்சாகமாக முழு மனதோடு எழுதி கொடுத்திருக்கிறார்களோ, விசுவாசத்தோடு எழுதி கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களின் படியாகவும் விசுவாசத்தின் படியாகவும் நீர் அப்படியே செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே நீர் செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நீர் நல்லவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர், அதிசயங்கள் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, ஆவியானவரே, நன்றி அப்பா. நீர் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே ஆண்டவரே நாங்கள் கிருபை பெற்றிருக்கிறோம். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டு 39 கசையடிகள் எங்களுக்காக நீர் வாங்கினீர். ஆவியானவரே, ஒவ்வொரு கசையடிகளும் தாங்க கூடாதபடியாக இருந்தது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இருப்பினும் கர்த்தர் நீர் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக ஒரே பலியான ஜீவ ஆட்டுக்குட்டியாக தேவன். ஆவியானவரே, ஆண்டவரே, அதை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால, நீர் எங்கள் மேல் வைத்த மனதுருக்கத்தினால, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில நீர் அடிக்கப்பட்டீர் அப்பா. ஸ்தோத்திரம். 3 ஆணிகளால நீர் கடாவப்பட்டீர். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆணிகள் அடிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த ஒரே அன்பின் மாத்திரம் தான் ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆண்டவரே தாவீதின் குமாரனுக்கு நாங்கள் ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று நாள்தோறும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒரு காலம் வாழ முடியாது. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒரு வேலையை செய்து முடிக்க இயலாத கர்த்தாவே. நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஆண்டவரே வேலை செய்தாலும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நீர் துணையாக இருந்தீர். நீர் துணையாக இருப்பீர். நீர் துணையாக இனிமேலும் வருவீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, வியாதிகள் எல்லாம் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நம்முடைய வியாதிகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போட போகிறார்.
அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. கேன்சரை குணமாக்குகிறவர், பேய்களை குணமாக்குகிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், எல்லா சாபத்தீடான காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எண்ணி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எல்லா சாத்தானின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளை விலகி ஓடணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளின் வீட்டில் செய்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்ய உதவி செய்யுங்க. ஆண்டவரே வேலை செய்கிற காரியங்களை நேர்த்தியாய் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஆண்டவரே சபையை தாங்கப்படியாக, உங்களுடைய ஊழியத்தை தாங்கப்படியான பிள்ளைகளை கர்த்தர் நீ ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். எந்த ஒரு சாத்தானின் கிரியைகளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது அப்பா. ரிபோ 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. அதிசயங்களை செய்து ஆண்டவரே அற்புதங்களை செய்து என்னுடைய சாபங்கள், பாவங்கள், ஆண்டவரே பிள்ளை சூனிய கட்டுகள், பேய்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். விலக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்து நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்க அப்பா. பெரிய சாட்சியை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவீராக. கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு பெரிய திரள் போட்ட சாட்சியை கடைசி நாட்களில் கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூலமாக மலை நிற்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. நிற்கிற நிர்மூலமாக மலை இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. இல்ல என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப
கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலும் நாங்கள் மீட்பு பெற்றிருக்கிறோம். உம்முடைய மகா பெரிய ஈவுனால உம்முடைய மகா பெரிய அன்பினால நாங்கள் கிருபையை பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய மகிமை இல்லை என்றால் உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஒன்று செய்ய இயலாது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே ஆமென் என்றும் அப்படியே நீர் செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பதில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே பெரியவரே வாக்கு மாறாதவர் நன்றி செய்கிறவர் அன்பு செய்கிறவர் ஆறுதலின் தெய்வம் நீர் எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எங்கள் ஆராதிக்க செய்கிறவர். எதிரிகள் எவ்வளவா எங்களுக்கு எதிராக வந்தாலும் எதிர்த்தெழுவோர் ஆயிரக்கணக்கான எங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் நீர் சூழ்ந்திருக்கும் பொழுது ஒருவனும் உம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது. ஒருவனும் உம்முடைய பிள்ளையை ஒரு காலம் தொட முடியாது. அதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். அப்படியே நீர் செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதுக்கு விரோதமாக ஆண்டவரே பல ஆயிரம் படைகள் வந்தாலும் கர்த்தர் நீர் அவனோடு இருந்ததனால எல்லா காரியத்தையும் ஜெயிப்பதற்கு எல்லா போரையும் ஜெயித்து வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் அவனுக்கு நீர் நல்ல ஆண்டவரே ஞானத்தையும் அறிவையும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நீர் அவனுக்கு நீர் கொடுத்தீர். பராக்கிரமசாலியாக நீர் மாற்றினீர். சிம்சோனை பராக்கிரமசாலியாக நீர் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெலிஸ்தரை எல்லாரையும் கர்த்தர் நீர் அடித்து நொறுக்கி போட்டீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரியைகளை கர்த்தர் நீர் அடித்து நொறுக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்குவீராக. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக மோதுகிறவர்கள் அப்படியே நொறுங்கி போவதாக. எல்லா சாத்தானின் கிரியைகள் நொறுங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கை தூக்கி நிறுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளின் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரு வேடிக்கை பார்க்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க பாப்பா. எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் முன்னாடி இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நல்ல பிதாவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 தெய்வமே நன்றி. நன்றி ராஜாவே நன்றி. அதிசயங்களை செய்து நீரங்களை நடத்தினீர். நீரங்களை மட்டுமாய் தாங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டே பாக்கியவான் நான் பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் நான் என்றென்றும் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான் நான் என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிராமரம் நான். எப்போதும் பசுமை நாளே தப்பாமல் காணி கொடுப்பே. எப்போதும் பசுமை நாளே
மாத்திரம் உள்ளவராக, அவர் என்றென்றும் நம்மை நடத்தினவராக, கர்த்தர் நீர் எங்களை இம்மானுவேலராக இருந்து, எல்சடாயின் தேவனாக இருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களை ஆண்டவர் இம்மட்டுமாய் தாங்கி, நீர் இம்மட்டுமாய் அபிஷேகித்து, நீர் எங்களை இம்மட்டுமாய் நீர் ஆண்டுடைய ஆவியினாலும் உடைய வரத்தினாலும் உடைய பிரசனத்தினாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யாரும் கெட்டு போகாதபடிக்கு, உடைய பிள்ளைகள் யாரும் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை வழி எடுத்து செல்ல முடியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை அப்படியே நடத்தி செல்ல முடியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உமக்கே துதியான மகிமை உண்டாகட்டும். கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நடந்து தான் மேக்சிமம் அவர் ஊழியம் செய்தார். எங்கேயும் அவர் ரதத்தில் போனார், குதிரையில் போனார் என்று எழுதப்படவில்லை. ஆனால் மரிப்பதற்கு போவதற்கு மாத்திரம் ஆண்டவர் கழுதை மீது, அந்த காலத்தில் அதுதான் வாகனம், அது ஒரு வாகனம், அது மேலே போனார். ஏன் என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள் முன்பாக எழுதி வைத்து விட்டார்கள், கழுதை குட்டி மீது அவர் வருவார், எருசலேமுக்கு வருவார், நம்முடைய யூத ராஜா அப்படின்னு. அதனால் அந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இயேசு கழுதையை வர சொல்லி, அந்த கழுதை இருக்கிறதான அந்த இடத்தை சொல்லி அதை கரெக்டாக போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் எந்த பக்கம் போகிறது வரதுன்னு சொன்னால் தெரியாமல் 4 ரோடு இருக்கிற, அதாவது ஒரு முச்சந்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், வழி அருகே நின்று கொண்டு இருக்கிறார்கள். எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்ல, லெஃப்ட்டில் போகலாமா, ரைட்டில் போகலாமா, எந்த திசையில் போகலாம், எப்படியெல்லாம் வாழலாம் என்று அங்கும் இங்குமாக அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இங்குமாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடையதான வசனம் சொல்லுது பாருங்க, அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி அவங்க போகும்பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு வேண்டும் என்றால் எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. அவர் பார்த்து மீன் வேண்டுமென்றால் மீன் வேண்டும், அவர் பார்த்து ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும், அது வேணும். அவர் என்ன நினைக்கிறார், பசியான நேரத்தில் நம்மலாம் நோட்டீஸில் மதிய உணவு உண்டு, எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சில நேரத்தில் போடுறோம், அன்பின் விருந்து உண்டு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சாப்பிட்றதுக்காக ஜனங்களை கூப்பிடலையாம். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாளாக உணவில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நாமளும் சில நேரத்தில் உணவுக்காகவே வருகிறோம், அது கிடைக்காவிட்டால் கோவித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர் 3 நாளாக என்ன செய்கிறார், அங்கே காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். 3ஆவது நாள் தான் ஆண்டவர் சாப்பாட்டை பற்றி பேசுகிறார். நாமளாக தான் முதல் நாளே பேசியிருப்போம். சரி, இத்தனை பேர் கூட்டிட்டீங்களா, தண்ணி ரெடி பண்ணிட்டீங்களா, மெயினாக டீ காப்பியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா. இலங்கைக்கு போனால் ஒரே டீ தான், தண்ணிம்பாங்க. தண்ணி ரெடி பண்ணிட்டியா, தண்ணி, தேன்னா டீ, அவங்க பாசையில் தண்ணின்னு எங்கே பார்த்தாலும் டீ காப்பி தான், டீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் உணவை கடைசியாக வைத்திருந்தார், ஆவிக்குரிய உணவை முதலாக வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்களும் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எவைகள் எல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனை தேடி பழகுங்க. ஒரு நாளில் ஆண்டவரை தேடணும், ஒரு வாரத்தில் முதல் நாள். இன்றைக்கு உலக பிரகாரமாக இப்போ இந்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி கடைசி நாள், சரிங்களா. ஆனால் நமக்கு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடு இயேசு உயிர் தெழுந்தார், அது ஞாயிற்றுக்கிழமை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னைக்கு முதல் நாளா கடைசி நாளா? அரசாங்கத்துக்கு இன்றைக்கி சனிக்கிழமையோடு முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்குறாங்க, இன்றைக்கி கடைசி நாள் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி நாள் அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இது வாரத்தின் முதல் நாள், இது ஞாயிற்றுக்கிழமை, இது ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. எல்லா நாளுமே ஆராதிக்கலாம், திங்களிலிருந்து வெள்ளி வரை சனி வரை ஆராதிக்கலாம், எல்லா நாளும் ஆராதனை. என் நண்பர்
திருச்சபை வைத்திருக்கிறார். நிறையா சர்ச் இருக்குது, ஒரு 10 சர்ச்சுக்கு மேலே வச்சிருக்கிறார். எல்லாமே பெரிய பெரிய சபைகள். அந்த சபைகளை பார்த்தா திங்கக்கிழமையிலிருந்து இருக்குது. எடப்பாடியில் திங்கக்கிழமை நடக்குதான் சர்ச்சு. நீங்களே என்ன சொல்லுவீங்க? திங்கக்கிழமை போய் யார் பாஸ்டர் வருவாரா, அன்றைக்கி தானே வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு. அதுக்குன்னு ஒரு கூட்ட ஆத்மாக்களை அவர் வச்சிருக்கிறார். அப்போ திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து எல்லா நாளுமே ஆராதனை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே கூட அவருக்கு தேவை என்று சொன்னபோது அந்த கழுதை குட்டி அற்புதமாக ஆண்டவர் கிடைக்க உதவி செய்தார். அதை அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அந்த கழுதை கொடுத்தவருக்கும் ஒரு ஆசீர்வாதம், அந்த கழுதைக்கும் பெரிய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நீங்கள் எதையாவது கொடுத்தால் அதை ஆண்டவர் மறந்து விடுவார் என்று நினைக்காதீர்கள். சில நேரத்தில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், தெரியாமலும் கொடுங்க, தெரிஞ்சும் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரெண்டையுமே செஞ்சுருக்கிறார். தெரிஞ்சும் கொடுத்துருக்கிறார், தெரியாமலும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மொத்தத்தில் கொடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட், கொடுக்கணுங்க தான் வார்த்தை. அப்போ இந்த அருமையான அவருடைய வாகனத்தை அவர் கொடுத்தார். அதில் என்ன செய்தார்? வழியில் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசு அது மேலே ஆமென், ஸ்தோத்திரம் இருக்கிறார். அதை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசு அதன் மேல் ஏற்றி அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். சிலர் மரக்கிளைகளை கொண்டு வந்து அதிலே போட்டார்கள் என்று மத்தேயு இதிலே பார்க்கிறோம். இங்கே லூக்காவிலே அவர்கள் வஸ்திரங்களை கொண்டு வந்து விரித்தார்கள். விலையேறப்பெற்ற வஸ்திரமாக இருக்கலாம். ஆனால் இயேசு வருகிறார் என்று சொல்லும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், அவர் கால் பட்டா கூட பரவாயில்ல, கழுதினுடைய கால் தான் இப்போ படப்போகுது. ஆனால் கழுது சாதாரணமானதாக இருந்தாலும் அதனை மேலே உட்காந்துருக்கிறவர் ரொம்ப வல்லமையானவர். அல்லேலூயா. ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பிலாத்து அவரை பார்த்து கேட்டாராம், நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னார். ஆமான்னு சொன்னார். அல்லேலூயா. ஏறுறதுக்கிட்ட கூட அவர் எதுவுமே சொல்லலை. அவர் நிறைய காரியங்கள், இன்னும் அண்ணா காய்பால்லாம் லஞ்சம் கொடுத்து அவரை வெளியே, அதாவது லஞ்சம் கொடுத்து அவரை விட்டுறலாம் நினச்சி திரும்ப திரும்ப கேட்டாங்களாம். எனக்கு நிறைய அதிகாரம் இருக்குது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி சாடையாக லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆண்டவர் தரவே மாட்டேன்ட்டார். அவர் சொன்னார், மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுத்தால் ஒழிய என்மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சொல்லணும், எனக்கு மேலே இருந்து அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஆமென், ஸ்தோத்திரம் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகவே வந்தார். அவர் நினைத்திருந்தால் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி ஓடி இருக்க முடியும், தப்பிச்சு போயிருக்க முடியும். மனித குமாரன் ஆமென், ஸ்தோத்திரம் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் அடிக்கப்படவும் கொலையுண்ணப்படவும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, யோவான் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தப்பிச்சு போகிறதுக்காக அவர் பூமிக்கு வரல, அவர் மரிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஒருவன் கேலி கிண்டல் பண்ணினான், நீ கிறிஸ்துவானால் சிலுவிலிருந்து இறங்கி வா அப்படின்னு. அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது 6 மணி நேரம் நமக்காக இயேசு 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருந்தாராம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். 6 மணி நேரம். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவிலே 3 ஆணியிலே நமக்காக ஆண்டவர் ஆமென் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் தெரியுங்களா? அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், உடைய ரத்தம் என்னை பாதுகாக்கட்டும், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இன்று முதல் நடப்பேன் என்று பாவத்தை அறிக்கையிட்டு நாம் ஞானஸ்நானத்தை எடுக்கும் பொழுது அவரோடு ஒப்புரவாக நாம் மாறுவோம். அவருடைய பாடு மரணத்தை நினைத்து அதற்கு நன்றி அறிதலாகத்தான் நாம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அது தேவனுடைய நீதி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, நம்முடைய கீழ்ப்படிதல், அது வேற. ஆனால் ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் நிறைய பாடினார்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஏசப்பா கழுது மேலே வரும்பொழுது எருசலேமுக்கு பக்கமாக வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னா ரொம்ப சத்தம் போட்டு ஓசன்னா சொல்லி பாடியிருக்கிறாங்க. அப்பொழுது பரிசேயர் எல்லாம் சொன்னாங்களாம், உங்கள் சீசரை அமைதியாக இருக்க சொல்லும், ஓசனா ஓசனான்னு சொல்ல வேண்டாம், தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவர்கள் சோத்திரம் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகளே பேசும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் எப்படி வேணாலும் பேச வச்சிருவார். அதனால அவர் சொன்னார், அமைதியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்றீங்க, அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். ஓசன்னா சொல்லுவோம். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.